ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா நம்ம சொந்த வீட்டிலேருந்து புது வீட்டிலேருந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு திருவிழா பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிட்டுருக்கோம். மணி எத்தனை இருக்குன்னா, நாங்கள் அங்கேருந்து சென்னையிலேருந்து வீடு வந்து சேர்ந்தே மணி 4:30 இருக்கும். சரியான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். இந்த தொடர்ந்து 3 நாள் லீவுன்றதுனால பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. ஆனால் 4:30 ஆயிடுச்சு நாங்கள் வீடு வந்து சேர்றதுக்கு. அப்புறமா காலையில் ஒரு 5:30 போல் இங்கேருந்து ரெடி ஆகி தங்கச்சி வீட்டு தீமிதி திருவிழாவுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி அப்புறமா தங்கச்சி வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் சாப்பாடு நம்ம சாப்பிட்டு திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்தவொடனே நம்ம ராக்கியும் ஜாராவும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். காலையில் அம்மாட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அவனும் வரானே, அவன் அங்கிருந்து சந்தோஷமா வாலு வாலு டிங்கால் 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 ஒதுக்குறானா பாருனா. ஆமா ஆமா, நம்ம வண்டிதான் நம்ம வண்டிதான். இந்த அளவுக்கு சும்மா அவளை கிட்ட வரான். என்ன சாமி ராக்கி, எங்கம்மா 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 ஜாரா எம்மோ கார்ல ஏத்தாமா டிங்கிரி ஏட்டா பாருங்க. கார்ல எங்கடி போயிருந்தீங்க என்ன விட்டுட்டு? போச்சு போச்சு, சீட்டெல்லாம் மண்ணு, சீட்லாம் அழுக்காச்சு. கீழே இறங்கு கீழே இறங்கு. போ சாரா வரேன் போ. வருவாப்பா அக்கா வருவா போடி. சரிம்மா 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 வருவாப்பா. எவ்வளோ பாசம். ஐஸ்கிரீம் என்னதுடா சாமி உனக்கு, ராக்கி பாவுக்கு ஜாராவுக்கும் சாப்பிடலாமா? யாருக்கு என்ன வேணும் தம்பி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வாங்கிப்பான் கையில். அவளுக்கு வாங்க தெரியாது. கீழே வச்சிரு கீழே வச்சிரு அவளுக்கு. சாப்பிடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து புது வீட்டில் வந்து சித்ரா பௌர்ணமின்றதுனால வீட்டில் வந்து விளக்கேற்றி நல்லபடியாக பூஜையும் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.